நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். இந்த நன்னேரத்தில் நம்ம ஜேஎம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் இளைஞர் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் ஒரு சின்ன கோரிக்கை. இஸ்லாமிய சிறைவாசிகள், நீண்ட காலமாக அப்பாவி சிறைவாசிகளுக்காக வேண்டி நமது எங்களது தாவேகா அரசு அவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடு எடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது இந்த ஜேஎம் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாக ஒரு சின்ன விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதியிலே இஸ்லாமியர் சிறைவாசி விடுதலை பற்றி ஹானபல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சார் அவர்கள் இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார். கண்டிப்பாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்லாமல் டே ஒன்னில் சட்டமன்றத்தில் பதவியேற்கும் போது இந்த ஆட்சியை பார்த்து சிறுபான்மை ஆட்சின்னு சொன்னாங்க. இது சிறுபான்மை ஆட்சி அல்ல, சிறுபான்மையின் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி என்பதை சட்டமன்ற வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்றார். கண்டிப்பாக இஸ்லாமியின் பாதுகாவலராக மரியாதைக்குரிய ஹானபல் சீஃப் மினிஸ்டர் இருப்பார் என்று சொல்லி இந்த கோரிக்கையை அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்குறுதியோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு கோரிக்கை, அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அண்ணன் முஸ்தபா அண்ணன் அவர்கள் வாக்குறுதியிலே உலமா ஜெயிச்சா நம்ம உம்ராவுக்கு அழைத்து செல்வதாக சொல்லியிருந்தீங்க. அதை எங்களுடைய ஒன்றுமில்லாத உலமாக்கல், மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய உலமாக்கலில் இருந்து ஆரம்பித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல கோரிக்கை வச்சுட்டீங்க.